செய்திகள் வாசிப்பவர் செல்வம். அதிமுகவை தனிமைப்படுத்தி மீண்டும் கூட்டணியில் சேர்க்க வேறு வழியில்லை என்கிற நெருக்கடியை அதிமுகவிற்கு பாஜக அளித்து வருகிறது. ஓசூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி இல்லா திருமண விழாவில் பங்கேற்க வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் முன்னதாக தனியார் ஓட்டலில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது அவர் பேசுகையில் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக, அதிமுக, பாஜக, நாதக, தவேக என 5 முனை போட்டி நிலவுமா என்கிற கேள்விக்கு 2026ஆம் ஆண்டு தேர்தலில் எத்தனை முனை போட்டி நிலவினாலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி தான் ஆட்சி அமையும். இந்த கூட்டணி இந்தியாவிற்கு முன்மாதிரியான கூட்டணியாகும், வலுவான கூட்டணியாகும், கருத்து ரீதியால் சார்ந்துள்ளது. இந்த கூட்டணியை தமிழக மக்கள் மீண்டும் ஆட்சி பிடித்தால் அமர வைப்பார்கள். திமுக ஆட்சியை பிடிக்கும் என்றார். அதிமுகவிற்கு வாழ்வா சாவா தேர்தல் என KP முனிசாமி பேசியது குறித்து கேள்விக்கு அவர் பேச்சை புறம் தள்ள முடியாது, அதிமுகவை தனிமைப்படுத்தினால் வேறு வழியில்லாமல் பாஜகவுடன் இணையும் என திட்டமிட்டு நெருக்கடி அளித்து வருகிறது. அதிமுக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைகிறதா அல்லது தனிமையை காப்பார்களா என்பது தான் சவாலாக உள்ளது என்றார். இந்த நிகழ்வின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் M. ராமச்சந்திரன், கோவேந்தன், தொண்டரணி அமைப்பாளர் KR சூரியவளவன், பூமு மாயவன், M. மாரப்பா, கிழக்கு மத்திய மாவட்ட செயலாளர் மாதேஷ், தேன்கனிக்கோட்டை செல்வம், காளிதாஸ், மதன், செந்தமிழ், செம்பட்டி சிவா, வினோத்குமார், செந்தில் கணேஷ், ரவி, கிருஷ்ணன், இளையராஜா உள்ளிட்ட பலர் உடனிருந்தார்கள். எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். சிறிய கட்சிகள்லாம் மேல எழுப்பி அதிமுகவுடைய துணை செயலாளர் KP முனுசாமி பேசி அவர் சொன்னது முற்றிலும் புறந்தள்ளக்கூடிய ஒன்று அல்ல. அதிமுகவுக்கு இது மிகவும் நெருக்கடியான ஒரு காலம்தான். அதிமுகவோடு மீண்டும் கூட்டணி வைப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு முயற்சிகளை, பகீரத முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதிமுக முன்னெடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் அது முறியடித்து வருகிறது. அதிமுகவை தனிமைப்படுத்தினால் வேறு வழியில்லாமல் பாரதிய ஜனதாவோடு தான் சேர்ந்தாக வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியை திட்டமிட்டே உருவாக்கி வருகிறது. அதிமுக பாஜகவோடு போகிறதா அல்லது மீண்டும் தனித்தன்மையை பாதுகாத்துக் கொள்ள போகிறதா என்பது அவர்கள் முன்னால் இருக்கிற ஒரு சவால். அதைத்தான் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அதற்கு அவருடைய தலைமைதான் பதில் சொல்ல வேண்டும். திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, விஜயோட கட்சி 5 முனை போட்டி வரும் தேர்தலில் இருக்குமா இல்ல ஒத்த கருத்துடைய கட்சிகள் சேர்ந்தா இதோட குறைவான தேர்தல் நேரத்தில் நாம் பார்க்கலாம். இப்போது யூகமாக எதையும் நாம் சொல்ல இயலாது. எத்தனை முனை போட்டி நடந்தாலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் இங்கே ஆட்சியை கைப்பற்றும். இந்த கூட்டணி இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரி கூட்டணியாக இருக்கிறது, வலுவோடு இருக்கிறது, கருத்தியல் சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் இந்த கூட்டணியை மீண்டும் ஆட்சி பீடத்தில் அமர வைப்பார்கள். போதைப் பொருள் பழக்கம் வந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப அன்புமணி ராமதாஸும் மற்ற எதிர்கட்சிகள் எங்கே அதிகமாக இருக்கிறது என்பதல்ல கேள்வி. போதைப் பொருள்களே கூடாது, அந்த புழக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும்,
அதற்கு கடுமையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதனால்தான் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை நடத்தினோம். இந்த மாநாட்டு தீர்மானங்களை விலக்கி ஆங்காங்கே பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகிறோம். அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்ப வேண்டிய தேவை எழுந்துள்ளது. இது ஒரு தேசிய பிரச்சனை. தேசிய அளவில் ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து குரல் கொடுத்தால்தான் இதனை